ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஹோம் செக்யூரிட்டி கேமரா. அதுவும் கம்மி விலையில் மேட் இன் இந்தியாவில் கென்ட் ஹோம் கேம் 360. நீங்கள் ஒரு வேளை வீட்டுக்கோ இல்லை இன்டோர் ஆஃபீஸ்க்கோ ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணணும், கம்மி விலையில் இருக்கணும், அதே சமயத்தில் லேட்டஸ்ட் ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்கணும், அதோடு வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இந்தியாவுடைய டேட்டா பேஸில் சேவ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு கென்ட் கேம்ஐ ஹோம் கேம் 360 இது எல்லாமே பண்ணும். ஸோ இன்றைக்கி இந்த கேமராவில் என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தூரம் இது லேட்டஸ்ட்டாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க, இதோட ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கான்னு குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இதோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்ட் கேம்ஐ ஹோம் கேம் 360 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி ப்ரொடெக்ஷன், இது ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ரெண்டத்தோடையும் கம்பேட்டபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட பேக் சைடில் இதோட ப்ரைஸ், ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இந்த கண்டென்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டில் இருக்க QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து உங்களுக்கு மைக்ரோ USB கேபிள் அவைலபிளாக இருக்குது. இங்கே அடாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2 ஆம்பியருக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கூடவே கென்ட் ஹோம் கேம் 360 இருக்குது. அதோட இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில ஸ்க்ரூஸ் எல்லாமே உங்களுக்கு பேக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் வந்து டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணி கூட இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். கென்ட் ஹோம் கேம் 360 மேலே உங்களுக்கு கேமரா இருக்குது. கேமரா கீழே பார்த்தீங்கன்னா வந்து LED இண்டிகேட்டர் இருக்கும். இந்த LED இண்டிகேட்டரில் வந்து கேமரா ஸ்டேட்டஸ் ஆன் ஆஃப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் இவங்க கொடுத்துருக்காங்க. 2-வே கம்யூனிகேஷன் இருக்குது. அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கீழே மைக், அதுக்கப்புறம் மைக்ரோ SD ஸ்லாட், நீங்கள் வந்து 128 GB வரைக்கும் இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் டேட்டா. மைக்ரோ SD ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதோட ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்டாண்டோ இதிலே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கென்ட் ஹோம் கேமரா வந்து ஆப்போட நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரு இல்லைனா ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் கென்ட் ஹோம் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே வந்து இமீடியட்டாக இது 360 டிகிரியில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு ரெட் கலரில் வந்து இங்கே லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகி ஸ்கேன் QR கோட் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய QR கோடை வந்து நீங்கள் கென்ட் ஆப்பில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஒன்ஸ் கேமரா அண்ட் ஆப் லிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆப் வழியாகவே வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டில் வந்து உங்களுக்கு சின்ன பசங்க இருக்காங்க இல்லை பெரியவங்க இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து உங்கள் ஃபோன் வழியாகவே வந்து நீங்கள் கேமராவையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் 360 டிகிரி பெனராமிக் வியூ இருக்குது. ஸோ நீங்கள் கேமரா எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் 360 டிகிரிக்கு இதை வியூ பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்டோர் தான். அதனால் வந்து நீங்கள் ஷேடில், ஆஃபீஸில், வீட்டில் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். மழை வெயில் எல்லாம் வந்து இது விஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்டோரில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகி நீங்கள் வந்து ஈஸியாக வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட மோஷன் ட்ராக்கிங்கும் இருக்குது. ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவே ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இல்லைனா மோஷன் ட்ராக்கிங் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட யாராவது தேவையில்லாமல் உள்ளே வராங்க, தெரியாத ஆள் உள்ளே வராங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு இன்ட்ரூடர் அலாரம் அப்படின்னு ஒரு பீப் சவுண்ட் மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அடிக்கும். ஸோ வந்து யாரோ உள்ளே வராங்க அப்படின்னு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கேமராவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரூடர் அலாரமும் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, வேறு இடத்துல இருக்கீங்கன்னா உள்ளே வந்து யாராவது வராங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. மோஷன் ட்ராக்கிங் அண்ட் இன்ட்ரூடர் அலாரம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது கூடவே 2-வே காலிங் ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய கேமராவில் அது அவைலபிளாக இல்லை. நீங்கள் வெளியே இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் பேசணும் அப்படின்னா இதில் இன்பில்ட் ஸ்பீக்கர் பேக் சைடில் இருக்கு இல்லையா, அது வழியாகவே வந்து நீங்கள் வந்து கால் பேச முடியும், அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இதோட வாய்ஸ் குவாலிட்டியும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஹாய், ஜஸ்ட் கென்ட் ஹோம் கேம் 360 வந்து ஆடியோ எப்படி இருக்குது, அதாவது 2-வே கம்யூனிகேஷனோட வருது இந்த ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் வந்து வாய்ஸ் எவ்வளோ தூரம் கிளியராக இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக்கிங். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் பேசிக்கிற மாதிரி வந்து இங்கே 2-வே கம்யூனிகேஷன் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால இந்த ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட ஆட்டோமேட்டிக் ப்ரைவசி மோட் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட வீட்டில் இருக்கீங்க, கேமரா ஆனில் இருக்க தேவையில்லை அப்படின்னா வந்து இதில் ப்ரைவசி மோட் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. ஸோ வந்து இதில் ப்ரைவசி மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேமரா தேவையில்லை அப்படின்னு யோசிக்கும் போது. இந்த கேமரா வந்து நீங்கள் வைஃபை இல்லாமலும் யூஸ் பண்ணலாம், வைஃபையோடையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வைஃபை
இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே நீங்கள் வந்து 128 GB SD கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணும். இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 20 days வரைக்கும் அந்த SD கார்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டினியூஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கணும், வைஃபை யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு SD கார்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே SD கார்டில் ரெக்கார்ட் ஆகிறதும் வந்து உங்களுக்கு ஹெச்டியில் ரெக்கார்ட் ஆகும். அதனால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி இதுலேயுமே நல்லாயிருக்கும். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடங்க யாராவது வந்து கேமராவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா SD கார்டும் அதோடய போயிடும். அதனால் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் க்ளவுடில் சேவ் பண்ணுறது தான். இங்கே க்ளவுட் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வைஃபையோட கனெக்ட் பண்ணணும். வைஃபைல கனெக்ட் பண்ணி க்ளவுடில் சேவ் பண்ணுறது தான் உங்களுக்கு எப்போவுமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 30 daysக்கு வந்து உங்களுக்கு க்ளவுட் ரெக்கார்டிங் வந்து ஃப்ரீ. 30 நாளைக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் சார்ஜஸ் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 month 6 month 1 year எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கென்ட் ஹோம் கேம் உடைய ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு பவர்ஃபுல் AI சிப் செட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜெனிக் T31ZX அட்வான்ஸ் AI கேப்பபிலிட்டிஸோட இந்த சிப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் டிடெக்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா மோஷன் ட்ராக்கிங்காக இருக்கட்டும் ரொம்பவே குவிக்காக வந்து இதால் சென்ஸ் பண்ண முடியும். யாராவது இன்ட்ரூடர் வராங்கனாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆப்ஜெக்ட் இங்கே அங்கே தெரியாமல் மூவ் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து AI அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது லேட்டஸ்ட் சிப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதோட கேமரா குவாலிட்டியும் வந்து இந்த சிப் வந்து உங்களுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி தந்திருக்காங்க. அதே கேமரா பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ஆம்னி விஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்னி விஷன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்சார் வந்து உங்களுக்கு டே லைட்டாக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும் கிளாரிட்டியோட ரெக்கார்ட் பண்ணும். ஏன்னா இதில் நைட் விஷன் இருக்கிறதுனால வந்து நைட்லையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் ஈஸியாக தெளிவாக பார்க்க முடியும். டே லைட்டில் சொல்லவே வேண்டாம், HD குவாலிட்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆம்னி விஷன் கேமரா அதுக்கப்புறம் இந்த சிப்செட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரும் நல்லா கொடுத்துருக்காங்க இதில். ஸோ கென்ட் ஹோம் கேமரா 360 இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2750. இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு அமேசான் எல்லா அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு கேமரா வாங்கணும், அதாவது வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க இல்லை வயசானவங்க இருக்காங்க இல்லை ஆஃபீஸில் எல்லோரும் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும், அவங்களோட நீங்கள் பேசணும், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது கென்ட் ஹோம் கேமரா வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதோட மேட் இன் இந்தியா இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.